السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இஸ்லாமோடு இஹ்சானோடு வாழ்ந்து, தக்வாவோடு வாழ்ந்து, தௌஹீதோடு வாழ்ந்து, கலிமாவோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. சோனத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம்மையும் நம்முடைய சந்ததியினரையும் நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா ஈருலக செல்வங்களையும் பெற்ற மாணிக்கங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியவர் புரிவானாக. அன்புமிக்க பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம கொடுத்த பாக்கியங்களில் ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு பிள்ளைகளை கொடுப்பது. பிள்ளை செல்வம் அல்லாஹ் கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம். அதற்கடுத்து அல்லாஹ் நம்ம கொடுத்த அந்த பிள்ளைகளை மார்க்க அறிஞர்களாக, அல்லாஹ் ரசூலுடைய வழியில் நடப்பவர்களாக, தீனை மதிப்பவர்களாக, தீனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தால் அது அல்லாஹ் செய்யக்கூடிய மாபெரும் கருணை. அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னான். அவர்கள் எப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு தியாகம் செய்தார்கள். இதிப்தலா இப்ராஹிம் ரப்பஹு, இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் சோதனை செய்தான், எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி நம்ரூதுடைய அந்த நெருப்பிலிருந்தும் அவர்கள் தைரியமாக உள்ளே நுழைந்தார்கள், எப்படி தன் மனைவியை கொண்டு சென்று பாலைவனத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக விட்டார்கள், தன் குழந்தையை எப்படியெல்லாம் அல்லாஹ் சொன்னதுக்காக அறுக்க முனைந்தார்கள். இந்த செய்தியெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இவ்வளோ அல்லாஹ்வுக்கு அர்ப்பணை செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு தன்னை அர்ப்பணமாக்கினார். அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு நற்கூலி அல்லாஹ் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு என்ன கூலி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா? இவ்வுலகிலே மறு உலகிலும் அவளுக்கு கூலி கொடுத்தான். இவ்வுலகில் என்ன கூலி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஸாலிக ஜஸைனாஹும் ஃபித் துன்யா. இவ்வுலகில் அவளுக்கு கொடுத்த கூலி என்ன தெரியுமா? அவனுடைய பிள்ளைகளை இஸ்மாயில நபியாக ஆக்கி வச்சு, இஸ்ஹாக்க நபியாக்கி வச்சு, அவங்களோட பிச்சிலங்கள்ல ஆயத்திடுங்க வரிசையா அவங்க பிச்சில யாக்கூப யூசுஃப இத்ரீஸ அய்யூப யூனுஸ மூசா ஈசா சுலைமான தாவூத, இவ்வளவு பேர்களை அவங்க பிள்ளைகளை நபியாக்கி வச்சுட்டாங்க. ஸாலிக ஜஸைனாஹும் ஃபித் துன்யா. துனியாவில் நான் கொடுத்த கூலிகள் அதான் பெரிய கூலின்ட்டான். வா சுப்ஹானல்லாஹ் ஜி. அப்போ அல்லாஹ் நமக்கு துனியாவில் நம்ம அமல்களை கபூல் செஞ்சாங்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி பெரிய கூலி. பிள்ளைகள் அல்லாஹ் ஆலிம்களாக, ஹாஃபிஸ்களாக, நபிமார்களாக அல்லாஹ் ஆக்க போறதில்லை, மார்க்க அறிஞர்களாக, கலிமாவுடைய போதகர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கனா இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச ஒரு பெரிய பரிசு அது அல்லாஹ் அவர் கொடுத்துருக்காங்க. வரிசையா சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, வ மூசா வ ஈசா வ அய்யூப வ யூனுஸ வ தாவூத வ சுலைமான, இவ்வளவு பேரை அவங்க பிச்சிலங்களை ஆக்கி வச்சினாங்க. வதாலிக ஜஸைனாஹும் ஃபித் துன்யா. ஜஸைனாஹும், இவ்வுலகில் அவர்களுக்கு நாம் கொடுத்த மாபெரும் கூலிங்கிறான். ஆகிரத்துல பெரிய கூலி இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா நாம செய்த அந்த முயற்சிகளுக்கு, அல்லாஹ்வுக்கு வழிபட்டதற்கு அல்லாஹ் தஆலா செஞ்ச நமக்கு அருள் கூலிகள்ல பெரிய கூலி என்னங்க? இவ்வுலகில் உங்கள் பிச்சிலங்களை அல்லாஹ் தஆலா மக்பூலானவர்களாக, மார்க்க சேவகர்களாக ஆக்குவது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நியமத். அப்போ சில பேர் தன்னுடைய பிள்ளைகள் என்ஜினியராக இருக்கிறாரு, பெருமை அடிக்கலாம். என் பையன் டாக்டருங்க, அவர் தான் பெரிய எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர்னு பெருமை அடிக்கலாம். என் பிள்ளை இந்த மாதிரி பெரிய எம்எல்ஏ ஆகிட்டாருங்க, பெருமை அடிக்கலாம். அதெல்லாம் பெருமை கிடையாது. வேணா அந்த பெருமை துனியாவோட இருக்கலாம், 5 வருஷம் நீடிக்கலாம், அதுக்கு பண்ணி தூக்கிடுவாங்க, சில நாட்கள் நீடிக்கலாம். ஆனால் என் பிள்ளை மார்க்கத்தை கற்றறிந்த ஹாஃபிஸுல் குர்ஆன், என் பிள்ளை மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம், என் பிள்ளை இறை நேசர், என் பிள்ளை அல்லாஹ் பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடியவர் என்று ஒரு பெருமை இருக்கிறது. அது துனியாவிலே நீடிக்கும்,
கபர்லையும் நீடிக்கும், ஆகிரத்திலையும் நீடிக்கும். அல்லாஹ் வா 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 ஜி, ஆகிரத்திலையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப, இப்படித்தான் அவர்களுக்கு நாம் இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் பிள்ளையாக கொடுத்தோம். இப்ராஹிம் வகுல்லன் ஹதைனா வநூஹன் ஹதைனா மின் கபல் வமின் ஸுர்ரியத்திஹி, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் உள்ளவர்கள் தான் தாவூத வ சுலைமான வ அய்யூப வ யூசுஃப வ மூசா வ ஹாரூன் வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். நல்லடியார்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம். வா வா வா, எதை கூலியா சொன்னா பாருங்க. அல்லாஹ் தஆலா உன் பிள்ளைகள் அல்லாஹ் நல்லடியார்களாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் உலகத்துல கொடுக்கிற கூலிகள்ல பெரிய கூலி அதுதான். உனக்கு உலகத்துல அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கூலி மாட மாளிகை கோட கோபுரம் காசு பணம் தங்கம் வெள்ளி காசு அதல்ல. உனக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கூலி என்ன தெரியுமா? ஜி அய்யூப் மூசா ஈசா ஹாரூன் பதிலுக்கு வரிசையா வர பாருங்க. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் வ வஹப்னா லஹு, இதை அவர்களுக்கு நாம் அன்பளிப்பாக கொடுத்தோம். இதை நாம் அவர்களுக்கு என்னுடைய அன்பளிப்பாக கொடுத்தோம் அவர்கள் பிள்ளைகளை. வ ஸகரியா வ யஹ்யா வ ஈசா வ இல்யாஸ் வ குல்லும் மினஸ் சாலிஹீன் வ இஸ்மாஈல வ யஸா வ யூனுஸ் வ லூத்தன் வ குல்லன் ஃபல்லல்னா அலல் ஆலமீன் வ மின் ஆபாயிஹிம் வ ஸுர்ரியாத்திஹிம் வ இஹ்வானிஹிம் வஜ்தபைனாஹும் வ ஹதைனாஹும் இலா ஸிராத்தின். அவர்களை இந்த பிள்ளைகளை இப்ராஹிம் நபி செஞ்ச சேவைக்காவில் வஹப்னா லஹு, இதெல்லாம் எங்க போய் சேருதுங்க? இவர்கள் அத்தனை பேரையும் இப்ராஹிம் நபிக்கு அன்பளிப்பாக கொடுத்தோம். இவர்கள் அத்தனை பேரும் இந்த இஸ்மாயில் வரிசையா சொன்னானே அல்லாஹ் தஆலா, இந்த அத்தனை பேரும் யாருங்க? நான் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த அன்பளிப்பு. வமின் ஸுர்ரியத்திஹி வமின் ஆபாயிஹிம் வ ஸுர்ரியத்திஹிம் வ இஹ்வானிஹிம் வஜ்தபைனாஹும், அவருடைய பிள்ளைகளை நாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டோம். ஹதைனாஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம், ஸிராத்துல் முஸ்தகீமுக்காக நேரான பாதைகளுக்காக அவரை நாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டோம். அப்ப அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுக்கிற கூலிகள்ல எல்லாம் எதுவெல்லாம் நீ கூலி நினைக்கிறையோ, எதுவெல்லாம் எனக்கு உதவும் நினைக்கிறையோ, அது எல்லாம் காணா போயிடும். அழிந்து போகக்கூடிய நேமத்தா கொடுத்தா அதுக்கு பேரா கூலி, காணா போகக்கூடிய நேமத்தா கொடுத்தா அதுக்கு பேரா கூலி. எது உன்னிடத்திலே வந்து தங்கி இருக்குமோ அதை கொடுத்தாதான் அதுக்கு பேர் தான் கூலியா இருக்கும். அதுதான் சிறந்த கூலியா இருக்க முடியும். அம்மானை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு அதுக்கு பேரா கூலி. அல்ல பில்டிங் கொடுத்தான் வாங்கிக்குவான், காசு கொடுத்தான் வாங்கிக்குவான், அவன் பிடிக்க நீ மொத்த பிடித்தான் அனுப்புவான், அவருக்கு அனுப்ப மாட்டான். கோடி கோடி தங்கம் கொடுத்தான் வாங்கிக்குவான் அல்லாஹ் தஆலா. இதுக்கு பேர் எப்படி அன்பளிப்புன்னு சொல்ல முடியும்? ஒருத்தர் காம்படிஷன் நடந்துச்சு, ஒரு போட்டி நடந்துச்சு. முதல் பரிசாக அவருக்கு தங்க காப்பு கொடுக்கப்படி தங்கத்தை கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் மேடை எப்படி கையில் பண்ணிக்கிட்டோம். அதுதான் ஒரு நிமிஷம் தாங்க, ஃபோட்டோவுக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நான் வாங்கிட்டேன். அதுக்கு பேசாமல் வெள்ளியே கொடுத்துருங்க, நானே வச்சுக்கிற மாதிரி. என்ன சொல்லுவார் அவர்? தங்கத்தை கொடுத்து வாங்குறதுக்கு வெங்கலமே கொடுங்க, நான் வச்சுக்கிற மாதிரி. அதுவாது 50 ரூபாய்க்கு உதவும். நீ 5 கோடி மதிப்புள்ள தங்கத்தை அவர் கையில் கொடுத்து விட்டு வாங்கிவிட்டால் அது பரிசுன்னு சொல்ல முடியுமா? அப்போ பரிசாக எப்படி ஆகும்? அது எப்படி பரிசுன்னு சொல்ல முடியும்? நீ கொடுத்துட்டு வாங்குறத. அப்போ அல்லாஹ் பில்டிங் கொடுத்தான், காசு கொடுத்தான், பணம் கொடுத்தான், அது எதுவுமே அது வந்து கொடுத்துட்டு அல்லாஹ் வாங்கிக்கிறான். கோடி கோடியாக கொடுத்துட்டு வாங்கிக்கிறான். அது வந்து பரிசாக ஆகாது. எதை அல்லாஹ் கொடுத்தால் அது வளர்ந்து கொண்டே போகுமோ அது பரிசு. உன் பிள்ளையை அல்லாஹ் ஆலிமாக்கணும், அவர் 10 பேர் ஆலிமாக்குறார், அது பரிசு. உன் பிள்ளையை அல்லாஹ் ஹாஃபிஸா வாக்கணும், அவர் 100 பேரை ஹாஃபிஸா வாக்குறாரு, அது பரிசு. உன் பிள்ளையை அல்லாஹ் ஆரிஃப் பில்லாஹ் வாக்கணும், அவர் 100 பேரை ஆரிஃப் பில்லாஹ் வாக்கிட்டார், சாஹிபே லா இலாஹ இல்லல்லாஹ் வாக்கிட்டார், அஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ் வாக்கிட்டார். அது அல்லாஹ் கொடுத்த பரிசு. அது வளர்ந்து கொண்டே போது புடுங்கூட, அதுதான் பரிசு. அதுதான் அல்லாஹ் சொல்றான், நான் இப்ராஹிம் நபி கொடுத்த பரிசு என்ன? வஹப்னா லஹு இஸ்மாஈல வ ஈசா, அவர்களுக்கு இஸ்மாயிலை ஈசாக்கை நான் பரிசாக கொடுத்தேன். கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இப்படித்தான் முஹ்ஸினீன்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன். அவர் செய்த நன்மை எனக்கு பிடித்து விட்டால், அவர் செய்த தியாகம் எனக்கு பிடித்து விட்டால், அவர் செய்த அர்ப்பணம் எனக்கு பிடித்து விட்டால், இப்படித்தான் நான் பரிசு கொடுப்பேன். கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், முஹ்ஸினுக்கு இப்படித்தான் பரிசு கொடுப்பேன். இதோட பெரிய பரிசு என்னங்க வேணும்? இதோட பெரிய பரிசு என்ன? வளர்ந்து கொண்டே போகக்கூடிய பரிசு. கொடுத்துட்டு வாங்குற பரிசு கிடையாது, கொடுத்துட்டு வாங்குற பரிசு கிடையாது. அல்லாஹ் அக்பர். அதனால அல்லாஹ் நம் பிள்ளைகளை அந்த மாதிரி மார்க்க அறிஞர்களாக காலையிலிருந்து சாயந்தரம் வரை காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்குனா இதை விட வேற என்ன பரிசு? காலையில மதரசால ஃபஜ்ர்ல எந்திரிக்கிறோம், இஷா வரை 10 மணி வரைக்கும் இந்த பிள்ளைங்க வாயில காலல்லாஹு தஆலா வ கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா சொன்னாங்க, உமர் நாயகம் சொன்னாங்க, உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, அபூபக்கர் சொன்னாங்க. இதுதான் வாயில வருது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம பிள்ளைங்க சில பேர் நினைக்கலாம், என்ன காலேஜ் படிக்கிறானுவ, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறானுவ, என்ன வாழ்க்கையிலையும் கஷ்டம். எத்தனையோ பிள்ளைய பையனை அங்க படிக்க வச்சேன், இங்கே படிக்க வச்சேன், ஹஜ்ரத் கஞ்சாவுக்கு அடிமை ஆயிட்டான்.
மதுவுக்கு அடிமை ஆயிட்டான் ஹசரத், இன்னைக்கு என் பையன் வந்து அடிக்ட் ஆயிட்டான், போனுக்கு அடிக்ட் ஆயிட்டான் ஜி, என் பையன் இந்த மாதிரி தப்பான தொழில போயிட்டான், தப்பான பொம்பளை பின்னாடி போயிட்டான் என்றெல்லாம் இன்று வரை சொல்லி கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி பார்க்கணும். அது இல்லாம நம் பிள்ளைகள் தானும் அல்லாஹ் மஜஅல்னா ஹாதீன, யா அல்லாஹ் எங்களை வழிகாட்டு, எங்களை வழி பெற்றவர்களாக, முஹ்ததீன் பெற்றவர், தானும் வழி பெற்றவர்களாக, நல்வழி பெற்றவர்களாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களை எங்களை ஆக்க அல்லாஹ் பெருமான துவா செஞ்சாங்க. அல்லாஹ் மஜஅல்னா ஹாதீன முஹ்ததீன் கைர லால்லீன வலா முதில்லீன், எங்களை வழி கெட்டவர்களாக பிறரை வழி கெடுப்பவர்களாக எங்களை ஆக்கிறாத ரப்பே. இப்ப நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு எப்படி ஆயிட்டான், இவனும் கெட்டு குட்டிச்சவரா போய் 4 பேரை வழி கெடுப்பவனும் ஆயிட்டான். தெருவுக்கு போறான், இவன் கஞ்சா அடிக்கிறான், மத்தவன் கஞ்சாக்காரன் ஆக்குறான், 10 பேரை கூட்டி சேர்க்கிறான், இவன் கெட்டு போறான், 4 பேரை கூட்டிட்டு ஊர் சுத்துறான், இவன் கெட்டு போறான், 4 பேரை கூட்டிட்டு சாரா கடைக்கு போறான். இப்பால வழி கெடுப்பவர்களாக என் பிள்ளை நீ ஆக்கிறாத ரப்பே. இந்த துவாவை பெருமானம் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, யா அல்லாஹ் எங்களுக்கும் என்னையும் யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மக்களை என் கண்களுக்கு குளிர்ச்சி ஆக்கி வைப்பாங்க. அதோட நிப்பாட்டில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கி வை. தக்வா உள்ளவர்களாக அப்படின்னு சொல்லல, தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கி வை. அப்படின்னு அர்த்தம் என்ன, இவன் நல்லவனா ஆகிறத பார்த்து 100 பேர் நல்லவனாகணும். என் பையனை பார்த்து 100 பேர் திருந்தணும், என்னுடைய பையன் பேர பிள்ளையை பார்த்து 500 பேர் நேர்வழி பெறணும். எங்க முத்தகீன்களுக்கு தலைவனாக, முத்தகீன்களுக்கு வழிகாட்டியாக, தக்வா உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக என் பிள்ளையை நீ ஆக்கி வை. இப்படி துவா செய்யுங்க, அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்குறான். அன்பர்ல அப்படி இல்லாம வழிகெட்டவர்களுக்கு முன்மாதிரியாக, அயோக்கியர்களுக்கு முன்மாதிரியாக, ரவுடிகளுக்கு முன்மாதிரியாக, பிட்பாக்கெட்டுக்கு முன்மாதிரியாக, செயின்ஸ் பிரிக்கிறவங்க முன்மாதிரியாக, அந்த மாதிரி நாம இல்லாம அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. அப்ப இந்த மாணவர்கள் இங்கே வந்தது அவர் பெற்றோர்களுக்கு துனியாவிலும் அல்லாஹ் கொடுக்குற கூலி, ஆகிரத்திலையும் மிகப்பெரிய கூலி. ஏன் ஆகிரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சில பேரை கூப்பிடுவான், சில பேரை கூப்பிடுவான், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொன்னாலான அலங்கரிக்கப்பட்ட முத்து மாணிக்கங்கள் அலங்கரிக்கப்பட்ட மேடைகளில் அல்லாஹ் தஆலா அலங்காரம் செய்து அவர் அமர வைப்பான். பார்த்தா சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. அன்பியாக்கள், அவுலியாக்கள், முஹீதீன் ஆண்டகை, சுலைமான் நபி, ஹஜ்ரத் மூசா நபி, இன்னொரு பெரிய பெரிய ஆட்கள் இல்லை, சாதாரண நபர்களாக இருப்பார்கள். விளைஞ்சுங்களா? ஒரு நிமிஷம் பாருங்க, முடிச்சு கொடுத்துக்கலாம். அப்போ எல்லாம் கேட்பாங்க, என்ன இந்த சாதாரண நபர்களுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து என்னான்னு. அப்போ அவர்களுக்கு சொல்லப்படும், இவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களை அல்லாஹ்வின் பாதையில கொண்டு வந்து விட்டாங்க. இவர்களை மார்க்க அறிஞர்களாக ஆக்கினார்கள், உலமாக்களாக ஆக்கினார்கள், ஹுஃபாதுகளாக ஆக்கினார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் இவர்கள் ஹாஃபிஸ்கள் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் கண்ணியம் கொடுத்துட்டான். இப்போ இந்த வயசுல போய் ஹாஃபிஸாக ஆக முடியுமா? இப்போ ஹபீபுல்லா அஜ்மா இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணுங்க மோலா, இல்லை ஆலிம் ஷா வாங்க போலாம், அவங்க முடியுமா? இந்த வயசுல போய் அவங்க ஹாஃபிஸாக முடியாது. விளைஞ்சுங்களா? இப்போ எப்படி அந்த அந்தஸ்து அடையிறது, அல்லாட்ட அந்தஸ்து அடையிறது? அவங்க பிள்ளைங்க 3 பசங்க அல்லாஹ் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு 3 பேரையுமே ஆலிம் ஹாஃபிஸ் ஆக்கிட்டாங்க. 2 பிள்ளைங்க இந்த வருஷம் பட்டம் வாங்குறாங்க, ஒருத்தர் ஹாஃபிஸா ஆக போறாரு, இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிஸா சேர்த்து விட்டுருக்காங்க. இப்ப இவர்களுடைய தந்தையை அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல உட்கார வச்சு அல்லாஹ் சொல்லுவானா, இவர்கள் தன் பிள்ளைகளை மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தார்கள், ஆகவே இந்த சிறப்புன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. எங்கம்மா இல்லம்மா, அந்த வாப்பாவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இல்லா அது அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரவாஹு தபரானி, மாமின் ரஜுலின் யுஅல்லிமு வலதஹுல் குர்ஆன ஃபித் துன்யா இல்லா துவ்விஜ அபூஹு யௌமல் கியாமத்தி பிதாஜின் ஃபில் ஜன்னதி யஅரிஃபு பிஹி அஹ்லுல் ஜன்னதி பிதஅலீமி வலதிஹில் குர்ஆன ஃபித் துன்யா. அல்ல எந்த மனிதர் தன் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தாரோ, மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்துடைய கிரீடத்தை கொண்டு அவரை அலங்கரிப்பான். அதை பார்த்து அந்த சொர்க்கவாசிகள் அத்தனை பேரும் அறிந்து கொள்வார்கள், இவர் தன் பிள்ளையை ஆலிமாக ஹாஃபிஸாக ஆக்கணவர் என்று. உங்க பிள்ளைங்களை போத வச்சு இவ்வளவு பெரிய கிரீடம் அல்லாஹ் கொடுத்துருக்கானே, உங்க பிள்ளைங்களை நீங்க ஆலிமாக்குறீங்களா, ஹாஃபிஸ் ஆக்குறீங்களா, மார்க்க அறிஞராக நீங்க ஆக்குறீங்களா என்று அந்த தந்தையை பார்த்து சொர்க்கவாசியை பேசிக் கொள்வார்கள் என்று பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா குஸ்பும் மின் குஸ்பான், அதாவது கஸ்தூரியாலான மேடைகள் அல்லாஹ் அவங்களை அலங்கரிக்க வைப்பான், அப்படி ஹதீஸ் வருது, அதையும் எடுங்க. அப்ப அன்பர்களே, இதெல்லாம் அல்லாஹ் நம்ம கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த பிள்ளைகள் தந்தையுடைய அந்தஸ்தை உயர்த்தணும். நாம் ஒரு உண்மையான ஆலிம்களாக ஹாஃபிஸ்களாக மாறி நாம் தந்தையை அந்தஸ்தை உயர்த்தணும். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது பெற்றோர்களுக்கு. பிள்ளைகளுக்கு சொல்றேன் கேட்டுங்க. பிள்ளைகளுக்கு கடமை என்ன? உங்களுக்காக தந்தை இவ்வளோ தியாகம் செஞ்சாங்களே. இப்போ வாப்பா 3 பசங்க, அவங்களும் கடை வச்சிருக்கிறாங்க, அவங்க கடைக்கு ஹெல்ப்பர் தான் தேவை. எங்கேயும் போகணும் வரணும்னா அவங்களே கஷ்டப்படுறாங்க. ஏன் அவங்க தன் கடைக்கு இந்த பசங்களை ஹெல்ப்பராக வச்சக்கூடாதா?
2 நாளைக்கு முன்னாடி எஜமானுக்கு பிபி வந்து அலையா அலைஞ்சு அங்கே போய் இங்கே வந்து தானாக ஒத்தையே அலையிறாங்க. அது பிபி வந்து அட்மிஷன் டாக்டர்கிட்ட கொண்டு போய் அட்மிஷன் ஆகி குளுக்கோஸும் ஏற்றிட்டு வந்தாங்க. பிபி ஏறி. ஏன் அவங்க வச்சுக்கொள்ளக்கூடாதா? இல்லை, நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், என் பிள்ளைங்க ஒரு சிறந்த ஆலிமாக ஒரு சிறந்த ஆஃபீஸாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. இது அவங்க செய்யக்கூடிய தியாகம். அந்த தியாகத்தை தான் அல்லாஹ் தஆலா அங்கே தாஜ் அனுபவிக்கிறேங்கிறான். அல்லாஹ் தஆலா கிரீடம் அனுபவிக்கிறேன். அல்லாஹ் தஆலா தன் பிள்ளைகளுடைய சிரமங்களை தான் சுமந்து கொள்கிறார்கள். என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க. எங்க பாபாவுக்கு 6 ஆம்பளை பிள்ளைங்க. இமாமத் செஞ்சு பள்ளிவாசல் இமாமா இருந்தாங்க, ஹசரத்தா இருந்தாங்க. ஆனால் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்ப்பதற்கு அந்த சம்பளம் பத்தலை. அதனால் தீனுடைய பணியும் மக்களுக்கு மார்க்கம் பணியும் செய்து கொண்டே மக்தப் மசா நடத்தி கொண்டே அவள் வியாபாரமும் செஞ்சாங்க. நார் வியாபாரம் உட்காந்து ஒரு கடையில் உட்காந்து வியாபாரம் செய்யறதில்லை. அங்கே வரும் பல கடைகளுக்கு அலைஞ்சு கொண்டு போய் அதை விற்கணும், திரும்ப போய் அவங்க வசூல் பண்ணணும், இந்த வியாபாரம். அப்போ என் கூட மற்றவங்களாம் வாவாவுடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, மூத்தவங்க வாவாவுடைய அண்ணன் தம்பியாக சொன்னாங்க, 6 ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, ஒரு பையனையாவது என் கைக்கு துணைக்கி வச்சுக்கோங்க. இந்த மூத்த பையன் என்ன சொல்கிறாங்க, மூத்த பையன் ஒரு கைக்கு துணைக்கி வச்சுங்க, நீங்கள் அவர் வியாபாரம் பழக்கி கொடுங்க, அவருக்கு மற்ற பசங்களாவது ஓத வைங்க. இல்லை அவரும் தான் வந்து ஓதணும் அப்படி என்னையும் கொண்டு போய் பாக்கியத்தில் விட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு மாசாவில் கொண்டு போய் விட்டாங்க. யூசுஃபியாவுக்கு 2 தம்பிமாரில் விட்டாங்க. 6 பசங்களும் மாசாவில் ஓதுறாங்க. காலையில் ஃபஜர்லேருந்து எந்திரிச்சா எங்கள் பாவா கைத்தடி நடக்க முடியாது, கால் உடஞ்சது, கைத்தடி தூக்கிட்டு மேலேருந்து படி இறங்கி கீழே வரணும். வீடு மாடியில் இருந்துச்சு. படி இறங்கி வந்து தர்ம நகர் 5 தெரு, சுப்பிரமணிய நகர், ஆசாத் நகர் தெரு, அலையாத தெருவே கிடையாது. ஒவ்வொரு தெருவாக சுற்றுவாங்க. ஏன்னா இப்போ 25 கடை 30 கடையில் சரக்கு கொடுக்கணும். திரும்ப அந்த 25-30 கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வரணும், காசு வாங்கணும் அவங்கள்ட்ட. ஒவ்வொரு கடையாக சுற்றுவாங்க. எல்லாரும் கேட்பாங்க, அது இப்படி சுற்றுறீங்களே நீங்கள், இப்படி அலையிறீங்களே நீங்கள், அதுவும் கையை தடி ஊண்டி சுற்றுறீங்களே நீங்கள், ஒரு பையனை கூட வச்சுக்கலாம்ல நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, என் பிள்ளைங்களை ஆலிமாக வரணும். அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல 6 பேரையும் அல்லாஹ் ஆலிம்களாக ஆஃபீஸ்களாக ஆக்கி இன்றைக்கு உலகமெல்லாம் மார்க்க சேவை செய்யக்கூடிய அல்லாஹ் ஆக்கி வச்சிட்டாங்க. இதுதான் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மாபெரும் கூலி. அப்போ தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தான் கஷ்டப்பட்டாலும் பட்டணும், என் பிள்ளைங்களை நான் இந்த வேலை வேணாம், அவங்க மார்க்க கற்றுக் கொடுத்தாங்களே, கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன். இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மதரசாக்களை உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஜாமியா இர்ஃபானியா, பாபுசலாம், இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மதரசாக்களை உருவாக்கி ஒவ்வொரு பிள்ளைங்களும் மதரசாட உஸ்தாதுமார்களாக, மார்க்க அறிஞர்களாக பல 100 பேர்களுக்கு உஸ்தாதுமார்களாக இருக்கிறாங்களே, கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன். முஹ்சினீன்களுக்கு நான் தரக்கூடிய கூலி இதுதான் அல்லாஹ் தஆலா. அவளுக்கு நான் செய்த அன்பளிப்பு இது அவர்களுக்கு. அவர்கள் செய்த அந்த முயற்சிகளை நான் கபூல் செய்ததுக்கு அடையாளம் அவர்கள் பிள்ளைகளை நாம் இவ்வாறு மார்க்க அறிஞர்களாக ஆக்கணுமே, இதுதான் நான் செய்த கூலின்னு நல்லா சொல்றோம். கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன் நல்லா சொல்லி காட்டுறோம். நம்ம நண்பர்களே, இப்ப தந்தை உங்களுக்கு இந்த உதவி செஞ்சாங்க, நீங்க தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன? தந்தை மகர் காற்றும் உதவி அலைஞ்சுங்களா? தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன? அவையின்கண் முந்தி இருப்ப செயல். அவருக்கு மார்க்க கல்வியை ஞானங்களை கொடுத்து எந்த சபையிலும் முன்னாடி அவர் தான் உட்காரணும். அப்ப எந்த சபையில, கல்யாண சபையில மாப்பிள்ளை உட்காந்து பக்கத்துல யார் உட்காந்துருப்பாங்க? ஆலிம்சா உட்காந்துருப்பாரு. ஜும்மால யாரும் உட்காந்துருப்பா? முன்னாடி ஆலிம்சா. எந்த மூத்த சபை மூத்தானாலும் மூத்து வீட்டுல பாருங்க, மும்பர் முன்னாடி யாருன்னு தொழுவப்பா, அங்கே ஆலிம்சா தான். உலகத்துல மீனா விழா வச்சா முன்னாடி யார் உட்காந்துருப்பா? ஆலிம்சா தான். எந்த சபையில் போனாலும் முந்திய இடம் அவருக்கு தர வேண்டும். அந்த அளவுக்கு இல்மு ஞானங்கள் அவன் பையனுக்கு நீ கற்பிக்கணும். இதுதான் தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை. தந்தை மகருக்கு ஆற்றும் உதவி அவையின்கண் முந்தி இருப்ப செயல். அந்த செயலை உங்களுக்கு வாப்பா அவங்க செஞ்சுட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க வாப்பாவுக்கு செய்ய வேண்டியது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. இந்த மகன் தந்தைக்கு செய்ய உதவி என்ன? இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல். இப்படி ஒரு மகன் அவர் மாணிக்கத்தை பெற்றெடுக்கிறதுக்கு இவங்க தந்தை எத்தனை நோன்பு வைத்தாரோ என்று உன்னுடைய உலகம் பேச வேண்டும். அந்த சொல்லை நீ தந்தைக்கு வாங்கி தர வேண்டும். இதுதான் நீ உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய. தெரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்றாங்க? எந்த நேரத்தில் பெற்றோரோ தெரியல, இந்த அட்டகாசம் பண்றான். இப்ப நிறைய பேர் எங்க அத்தா எந்த நேரத்தில் பெற்றோரோ தெரியல, அப்பா எங்க அம்மா அத்தா இப்படி ஒரு அட்டகாசம் பண்ணி ஊரே ரெண்டாக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லக்கூடாது. இவனை பெற்றெடுக்க எத்தனை தடவை அலைஞ்சாரோ, எத்தனை நோன்புகள் நோற்றாரோ, எத்தனை நேர்த்திக்கான வச்சாரோ, இப்படிப்பட்ட ஒரு மாணிக்கத்தை இவங்க அத்தா பெற்றுக் கொடுத்திருக்கிறாரே என்று இந்த உலகம் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி பேரவன் வாப்பாக்கு நீ வாங்கி தருவதுதான் நீ செய்யக்கூடிய வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை. பாப்பாக்கு நான் வீடு கட்டி கொடுத்தேன், பாப்பாக்கு பைக் வாங்கி கொடுத்தேன், அது இல்லை பெருசு. பாப்பாக்கு நான் காசு கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், சோறு கொடுத்தேன், தண்ணி கொடுத்தேன், அது இல்லை. பாப்பாவுடைய அந்த உயர்வை இந்த உலகம் பேச வேண்டும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை இன்னோற்றான் கொள் எனும் சொல். இந்த எத்தனை நோன்பு வைத்தானோ என்று இவன் சொல்லை வாங்கி தர வேண்டும். அந்த முயற்சி உங்கள் இருக்கு. நினைச்சுக்கலாம். அப்படி நீ அவர்களை வாங்கி கொடுப்பதுதான் நீ செய்யக்கூடிய முயற்சி. முயற்சி செஞ்சீங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வெற்றி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா
நாம் எந்த நிலையை அடையிறது இல்லை. இல்லை, ராவும் பகலும் முயற்சி செய்யுங்க. எனக்கு பாடம் வராதுன்னு சொல்றது தப்பு. எனக்கு இல்மையம் மண்டையில் ஏறாதுன்னு சொல்றது. கசாலி இமாம் இருந்தாங்க, பாடமே மண்டையில் ஏறவே இல்லையா அவங்களுக்கு. உஸ்தாத் எவ்வளவோ பாடம் நடத்துறாங்க, ஏறவே இல்லை. அடி வேற உழுவுது. பார்த்தாங்க, இனி நம்ம இங்கே இருந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி தூக்கிட்டு மாசம் விட்டு கிளம்பிட்டாங்க. காட்டு வழி, இந்த மாதிரி ரோடுக்குலாம் அந்த காலத்து தார் ரோடெலாம் இல்லாத காலம் இல்லையா, நடந்து போனால் காட்டு வழி தான் போகணும். போகிறாங்க, தண்ணி வேணும்னா கிணத்து பக்கத்தில் ஏதாவது வாளி இருக்கும், எடுத்து குடிச்சுக்குவாங்க. இப்போ அவர்கள் கிணத்து பக்கத்தில் உட்காந்து ஒரு வாளியில் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சா அவங்க பெரிய கல் பாறை ஒன்று, அந்த பாறையில் எறும்பு போய் அந்த பக்கம் போகுது, எறும்பு புத்து. கவனிச்சு பார்த்தாங்க, எறும்பு சாரசாரியாக போகுது. போய் அந்த கல் தேஞ்சு போச்சு. எறும்பு சாரசாரி எத்தனை நாள் போதோ எத்தனை வருஷம் போதோ தெரியல, அந்த கல்லே தேஞ்சு போச்சு. எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்க. அந்த கல் பாறை, எறும்பு எத்தனை இடம், எவ்வளோ இடம் இருக்கும், அது கால் எவ்வளோ பிடிச்சிருக்கும். இந்த காலில் என்ன கம்பியாக கட்டிட்டு இருக்கிறது, அது கால் என்ன எள்ளு இடம் இருக்குமா, அது ஒரு கசகசா இடம் இருக்குமா, அது எறும்பு, அது கால் எவ்வளோ இடம் இருக்கும். ஆனால் ஒரு எறும்பா 2 எறும்பா, கோடிக்கணக்கான எறும்புகள் இரவும் பகலுமாக, நைட்டும் ஓய்வு எடுக்கிறது இல்லை. எறும்பு சாரையாக போகுது பார்த்தீங்களா, நைட்டு ஓய்வு எடுக்குதா? 6 மணியாக டியூட்டி முடிஞ்சுன்னு ஓடிடுறாங்க. 16 போயிடுறாரு, தச்சர் போயிடுறாரு, எல்லாம் பெயிண்டர் எல்லாம் ஓடிடுறாரு, எறும்பு போகிறது. எனக்கு ஒன்லி ஒரு நம்மலாம் வந்து டியூட்டி தாங்க, காலையில் 6 to சாயந்தரம் 6 வரைக்குங்க. பார்த்துருங்களேன், எறும்பு நைட்டும் போகும். அந்த உப்பு காணம் காலை 6 வரைக்கும் விடாது, மாட்டிச்சு ஒரு உப்பு காணம் முடிஞ்சு. அது இரவும் பார்க்காது பகலும் பார்க்காது, சல்லுன்னு போயிட்டே தான் இருக்கும். விளைஞ்சிங்களா? அதில் ஒரு கோடு போட்டுருங்க, மருந்தில் கோடு போட்டுருவானுவான், அது வளைஞ்சு போகும். இப்படி என்ன அதெல்லாம் நமக்கு எவ்வளோ சரி. இன்னைக்கு நேற்று அப்போ இன்றைக்கா பார்க்குறேன், நான் ஆதம் இப்போ காத்துருக்கிறேன். நான் என்கிட்டயே உங்களுடைய பாவலா காட்டுறீங்களா அப்படின்ட்டு அப்படி வளைஞ்சு போய் அந்த இடத்துக்கு போயிடும். ஒரு முட்டாய் எடுத்து இந்த இடத்துல வைங்க, இங்கே இருந்து எல்லாமே எறும்பு இல்லாமல் கூட்டிடுங்க. ஒரு முட்டாய் எடுத்து வச்சு சாயந்தரம் வந்து பாருங்களேன், பாதி முட்டாய் இருக்காது. யாருங்க இங்கே முட்டாய் இருந்து ஃபோன் பண்ணி சொன்னது இருக்கு? எங்கேயுமே எல்லாம் மொத்த ஹாலை கூட்டியாச்சு, நடுவில் முட்டாயை வச்சாச்சு. இந்த ஹாலில் இங்கே முட்டாய் வைக்கப்பட்டிருக்குது, கல்கண்டு வைக்கப்பட்டிருக்குது, வெள்ளம் வைக்கப்பட்டிருக்குது. யார் சொன்னா ஃபோன் பண்ணி? அதுக்கு வளைஞ்சிக்கலாம். அதாவது அந்த ஹாலில் அரை ஒரு இன்ச்சு, ஒரு சென்டிமீட்டர், ஒரு மில்லிமீட்டர் கூட விடாம எறும்புங்க தேடுது. முறை வச்சு எல்லாம் வேலைக்காரி எறும்புங்க வந்து, நீ அந்த பகுதி உனக்கு, இந்த பகுதி எனக்கு, இந்த பகுதி நீ பாருன்னு தேடுது. எங்கேயாவது ஒன்று கிடைச்சுன்னு சொன்னா உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ், அத்தனை எறும்புக்கும் எல்லா பக்கம் இருந்தும் குபு 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 குபுன்னு எறும்பு வந்துருது, வந்து காலி பண்ணிடுது. சரி, ராவும் பாருங்க ஓய்வு எடுக்குதா? எடுக்குது. படபடையா வருதுங்க, இரவும் பகலும் பார்க்கறது இல்லை, சாயந்தரம் பார்க்கறது இல்லை, அப்படியே வந்து சுத்தமா காலி பண்ற வரைக்கும் விட்டுறது. அப்ப இதை பார்த்தாங்க அவங்க, எறும்பு கல்லும் தேஞ்சு போச்சுன்னு பார்த்தாங்க. அடையங்க அப்பா, இவ்வளவு முயற்சியா? அப்ப கல்லே தேய்து நம்ம கல்வி ஏன் தேயாது? நேரம் திருமாசாக்கு போயிட்டாங்க, பொட்டி தூக்கிட்டு. இங்க காணாம பண்ண வந்துட்டேன், இந்த போனேன் வந்துட்டேன். ஒரு தடவை ஓதுனா வர, 2 தடவை ஓதுவோம், 2 தடவை ஓதுனா வரல, 100 தடவை ஓதுவோம். உட்காந்தாங்க, மொத்த கிதாபையும் ஹாஃபிஸ் ஆக்கிட்டாங்க. அந்த மதரசாவிலே முதல் மாணவர். இன்னும் முயற்சி செஞ்சாங்க, அந்த ஊர்லயே முதல் மாணவர். இன்னும் முயற்சி செஞ்சாங்க. அன்னைக்கு ஜமானாவிலேயே ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம்னு பேர் எடுத்துட்டாங்க. அந்த காலத்திலேயே, அன்னைக்கு வாழ்ந்த காலத்திலேயே அவங்க தான் பேர் அறிஞர்னு பேர் எடுத்துட்டாங்க. எந்த அளவு பேர் எடுத்தாங்க? அதுக்கு பின்னாடி வந்த பேரறிஞர்கள்லாம் யாருன்னா, கசாலி இமாம் எப்படி நீ உயர்த்தினியோ, இல்மு கொடுத்து, அந்த மாதிரி எங்களுக்கு இல்மு கொடுத்தா என்று எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யா ரப்பி ஆதிலனா இல்மன் வ ஃபஹமன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷைഖி கசாலி. யா அல்லாஹ், கசாலி இமாமுக்கு எப்படி இல்மு கொடுத்தியோ அந்த மாதிரி எங்களுக்கு இல்மு கொடு. கசாலி இமாமுடைய கல்வை எப்படி நூறாக்கணும், என் கல்வை அப்படி நூறாக்கு. நவ்விர் இலாஹ ஸமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமாமின் நாஸி கசாலி. இமாமுன் நாஸ், மக்களின் பேரறிஞராகிய, மக்களின் தலைவராகிய கசாலி இமாமுடைய உள்ளத்தை எப்படி நூறுமயமாக ஒளிமயமாக்குனாயோ அப்படி என் கல்வி ஒளிமயமாக ஆக்க அல்லாஹ் என்று துவா செஞ்சாங்க உலக மக்கள் எல்லாம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டான். முயற்சி தான். தமிழ்ல அவர் சொல்லுவாங்க, கண் துஞ்சார். கண்ணை யார் வந்து ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தானோ அவன் கண் மூடி இருக்க மாட்டான். விளைஞ்சுங்களா? கண் துஞ்சார், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார். நாலடியார் சொல்லுவாங்கல்ல, அது மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினர். உனக்கு ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டு அதை அடைஞ்சே ஆகணும்னு, உன் கர்மம்தான், கர்மம்னு ஒரு காரியம், அதுதான் எனக்கு கண் என்று நீ முடிவு பண்ணிவிட்டால், கர்மமே கண்ணாகிவிட்டால்,
அவர்கள் மெய் வருத்தம் உடல் வலிமையை பார்க்க மாட்டாங்க, உடல் வலி வேதனை பார்க்க மாட்டாங்க, உடல்நிலையை பாதிக்கப்படுதுன்னு பார்க்க மாட்டாங்க, ராவாம் பகலும் பார்ப்பாங்க. இமாம் ஷாஃபி இமாம் உட்காந்து கிதாபுல் எழுதுறாங்க, மூலவியாதி. விளைஞ்சுங்களா? டாக்டர் போங்க, இல்லை அதுக்கு நேரம் இல்லை, எனக்கு கிதாப் எழுதி எழுதி மூத்து வந்துருச்சுன்னு சொன்னா எழுதி முடிக்கணும். மூலம் வந்து ரத்த மூலம்னு சொல்லுவாங்க. மூலம் வடியுது, ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும். இப்படி சேர் போட்டு கீழே ஓட்டை போட்டு உட்காந்துட்டாங்களாம், கீழே டப்பா வச்சுட்டாங்களாம், ரத்தம் வடிஞ்சு டப்பா நம்பிருப்பான், கிதாப் எழுதிட்டே உட்காந்துருப்பான். மூத்து வந்துருச்சுன்னா அது வரைக்கும் எழுதி முடிச்சிடணும். என்னன்னு இது மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு கிதாபுல் இருக்கே, அதுக்கு எத்தனை ஷரஹ் எழுதப்பட்டதோ உலகத்தில் எந்த கிதாபுக்கும் எழுதப்படலை. அந்த அளவுக்கு ஷரஹ் எழுதப்பட்டிருக்கு கிதாபுல் உம்முக்கு. அவ்வளோ விளக்கம் எழுதப்பட்டிருக்கு, அவ்வளோ விரிவுரை எழுதப்பட்டிருக்கு. மொத்த ஃபிக்ஹுடைய ஷாஃபி ஃபிக்ஹுடைய அசல் மூலம் கிதாபுல் உம்மு. விளைஞ்சுங்களா? எழுதியாங்க 52 வயசுல எழுதி முடிச்சு மொத்தாயிட்டாங்க. அதுக்கு மேலே 52 வயசு நிஜமா பார்த்தா 50 எழுதி முடிச்சிட்டாங்க. மெய் வருத்தம் பாரார், தன் உடல்நிலை பாதிக்கப்படும்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு நோக்கம் வச்சுட்டாங்கன்னா, பசி நோக்கார், பசிக்குதே நீ நல்ல சாப்பாடு சாப்பிடணுமே, சாப்பாட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க. உனக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், நோக்கத்தை அடையிற வரைக்கும் நீ உழைக்கணும். எந்த உழைக்கணும்? கண் துஞ்சார் தூக்கத்தை பார்க்கக்கூடாது. எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார். யார் என்ன செஞ்சுட்டு போட்டு நமக்கு என்ன? அவன் திட்டுறான், இவன் திட்டுறான், அவன் குறை சொல்றான், யார் குறையும் காது தாழ்த்தி கேட்க மாட்டார். செவிடங்கால சங்கூதன மாதிரி அவன் திட்டுறான், யாரையும் பார்க்க மாட்டார். செவ்வி அருமையும் கால நேரங்களையும் பார்க்க மாட்டாங்க. இரவு என்ன பகல் என்ன நின்று இரவு பகலாக உழைப்பார்கள். அவமதிப்பும் கொள்ளார், பிற அவமதிச்சாலும் அதை பொறுத்துக் கொள்வார்கள். கருமமே கண்ணாயினர், தன் வேலையை எதை தன்னுடைய நோக்கமாக கொண்டார்களோ அதை அடைய வேண்டும் என்று ஆசை வைத்தவர். அப்துல் கலாம் சொன்னார். அவர் பேர் அபுல் கலாம் தான். தப்பா இங்கிலீஷ் நம்ம பேர் தப்பா எழுதுறான் பார்த்தீங்களா? அப்துல் கலாம் எழுதிட்டாங்க. கடைசியில் அப்துல் கலாம்னு பேர் ஆச்சு. அப்துல் கலாம் பேர் இஸ்லாத்துல கிடையாது, அபுல் கலாம். அப்துல் கலீம்னு வைக்கிறேன், அப்துல் கலாம் வைக்க முடியாது. இல்லை, அப்துல் கலீம் அவர் பேர். அவரே எழுதியிருக்காரு, என் பேர் அபுல் கலாம் தான். எங்கள் தாத்தா கொண்டு போய் என்னை ஸ்கூலில் சேர்த்தும் போது அபுல் கலாம்னு சொன்னார். அந்த ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுமா அப்துல் கலாம்னு போட்டாங்க. அவங்க அபுல்னு போட்டாங்க. கடைசி வரைக்கும் எல்கேஜி பதிவு பண்ணும்போது அப்துல் கலாம்னு போட்டாங்க. கடைசி வரைக்கும் அப்துல் கலாம்னு என் பேர் ஆயிடுச்சு. எங்கள் அத்தை எனக்கு வச்ச பேர் அபுல் கலாம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அபுல் கலாம் ஆசாதுன்னு ஒரு மகான் இருந்தாங்க, இந்தியாவில் முதல் கல்வி அமைச்சர் அவங்க தான். அதனால அவங்க பேரை எனக்கு வச்சாங்க. எங்கள் தாத்தா அட்மிஷன் பேர் மாற்றி எழுதிடுறான். விளைஞ்சுங்களா? என் பேர் சுபைர்னு கொடுத்ததுக்கு அவன் ஜூ போடாமல் சூ போட்டானோ பள்ளிக்கூடத்தில். கடைசி வரைக்கும் சுபைர்னு படித்தான். சுபைர் அஹமது தான் படிப்பானுங்க, சுபைர்னு படிக்க. நம்முடைய பேரே அவங்க வாயில் வராமல் ஆக்கிட்டான். இஸ்லாம் களிமா வாயில வரலே, களிமா சொன்ன பேர் கூட அவன் வாயில வர. சுபைர்னு படிக்க மாட்டான் வாத்தியார். சுபைர் அஹமது. இன்னொரு தமிழ் ஐயா சுப்பையர், சுப்பையர்னு எழுதி வச்சுட்டு அதை சுப்பையர். நான் என்ன தொப்பி போட்டிருக்கேன் சுப்பையரா? நீ நான் ஐயர்லாம் துப்பி போடுவாங்களாம். ஐயோ, நான் ஐயர் இல்லையா, என் பேரு சுபைர். அந்த சுபைரை சுப்பையராக்கி, சுப்பையராக்கி சுப்பையர் அப்படின்னு சொன்னா தொப்பி போட்டு அவங்க உட்காந்துருப்பேன். அவன் ஆச்சரியப்படுறான், அந்த உட்காந்து புதுசாக வந்த வாத்தியார், நீ சுப்பையராக தொப்பி போட்டிருக்கிறான். அந்த மாதிரி ஆக்கிடுவானோ. அபுல் கலாம் ஆக்கிட்டானோ. விளைஞ்சுங்களா? அவர் சொன்னார், கனவு காணுங்கள். ஒத்து பேடிக்கின்ற கனவு காண தூங்கிட்டே கனவு காண்றா அப்படிங்கிற. அப்ப அவர் சொன்னாரு, தூங்கிக் கொண்டே காணும் கனவை நான் சொல்லவில்லை. எந்த கனவு உன்னை தூங்க விடாதோ அதுக்கு பேரு கனவு. அந்த கனவு உனக்கு வந்துருச்சுன்னா அதை அடையிறதுக்கு தூங்கக்கூடாது. நீ ராவா போல உன்னை ஒரு நாளும் நிம்மதியாக தூங்க விடாதே, அந்த ஒரு நோக்கத்தை அடையும் வரை அதுதான் நான் சொல்லக்கூடிய கனவு காணுங்கள். முதல்ல கனவு காணு, என்னவா ஆகணும் நீ கனவு காணு. அந்த கனவை நோக்கி உன் பயணத்தை செய்யி, அப்புறம் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லா தஆலா இப்ப அல்லாஹ் தஆலா நீ சும்மாவே உட்கார் உதவி செய்வேன்னு எங்கேயுமே சொல்ல. அல்லாஹ் தஆலா நீ சும்மாவே உட்காரு நான் உதவி செய்ய இல்லை வச்சு யுதில்லு மையஷாவ், தான் நாடியவன் எல்லாம் வழிகெடுத்து விடுவான். வயஹ்தி இலைஹி மையஷாவ்னு சொல்ல, வயஹ்தி இலைஹி மையுனீப் விட்டான். நான் நாடியவளை வழிகெடுப்பேன், வழிகாட்டுவேன். யாருக்கு? யார் என் பக்கம் முன்னோக்கி வருகிறார்களோ வழிகாட்டுவேன். நீ முயற்சி செய், உனக்கு வழிகாட்டுறேன். நீ என் பக்கம் வா, உனக்கு வழிகாட்டுறேன். வஹ்தி இலைஹி மையுனீப் அன் லைஸலில் மன் அனாபவா, வஹ்தி இலைஹி மன் அனாப், யார் என் பக்கம் முயற்சி செய்கிறார்களோ, இனாபத்து வரணும். நீ உன் பக்கம் ஸ்டெப் எடுத்து வை, நான் உதவி செய்யறேன். ஒரு ஹதீஸ்ல மன் அத்தா இலைஹி ஷிபுரன், யார் ஒரு முழம் ஒரு ஜான் என்கிட்ட வந்தாங்களோ நான் ஒரு முழம் அவள் நோக்கி வருகிறேன். ஒரு முழம் என் பக்கம் வந்தால் நான் 2 முழம் அவங்க பக்கம் வர்றேன். அவர்கள் என் பக்கம் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன். எப்படி சொன்னாலும் நீ சும்மா நான் வர்றேன்னு சொல்ல பாருங்க. நீ நடந்து வானா ஓடி வர்றேன், நீ ஒரு முழம் வானா 2 முழம் வர்றேன், நீ முயற்சி செய்யுங்கிறான்.
இப்படி ராவா போல முயற்சி செய்யுங்க, இதா பாருங்க, இரவு பகல் பாராமல் உழைங்க, முயலுங்க. அப்புறம் அல்லாஹ்தாலா இல்மு ஞானம் கொடுப்பான். எனக்கு மண்டையில எதுவும் ஏறலை, எல்லாரும் மூலையும் ஒரே சைஸ் தான், எல்லாருக்கும் எல்லாம் மூளை வச்சு தான் இருக்கிறான், மண்டையில ஏறலை, இவர் என்னவே என்னைக்குமே இவர் மண்டையில ஏறாதுங்க என்றெல்லாம் யாரும் இல்லை. நீ முயற்சி செய், இரவு பகலாக அதுக்காக பாடுபடு, உனக்கு அல்லாஹ் தர்றானா இல்லையா பாரு. அவன் பக்கம் யார் முயல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்தாலா கொடுப்பேன்னு சொல்றான். அதனால நம்ம முயற்சி செய்வோம், உழைப்போம். மாணவர்களாக நீங்க அந்த பாடங்களை டெய்லி பாருங்க. ஒரு வரி கூட விளங்காம அடுத்த வரிக்கு போகக்கூடாது, ஒரு வரி கூட விளங்காம அடுத்த வரிக்கு போகக்கூடாது. அந்த பாடங்களை விளங்குறதுக்காக நாட்கள் நேரங்களை நிறைய செலவு செய்யணும். அப்படி செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்களுக்கு நிறைய இல்முகளையும் ஞானங்களையும் கொடுத்து உங்களை கொண்டு இந்த உலகம் ஒளிபெறக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அல்லாஹ் அத்தகைய பெரும்பாக்கியத்தின் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த வருட ஆரம்பத்திலே வந்திருக்கக்கூடிய நம் மாணவர்கள், உஸ்தாதுமார்கள், மற்றவர்கள், நம் பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா முழுமையாக மன்னிப்பானாக. இந்த மாணவர்கள் முழுமையாக கல்வி கற்று செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த பாபு சலாம், இது சலாமுடைய பாப். இங்கே நுழைந்தவர்களை அல்லாஹ் தஆலா சலாமோடு வெளியே செல்ல தௌஃபீக் செய்வானாக. மதினா ஷரீஃபில் ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கும் சலாம், பாபு சலாம் அலையே தான் உள்ள போகணும். காபத்துல்லாவுக்கு பெருமான பாபு சலாம் அலையே தான் உள்ள போனாங்க. இப்போ சலாமில் உள்ள போனவங்க சலாமை பெற்றுக்கொண்டு தான் வரணும். இந்த பாபு சலாமில் உள்ளே நுழைந்தவர்களை அல்லாஹ் தஆலா சலாமோடு வெளியே செல்ல தௌஃபீக் செய்வானாக. சலாம் அல்லாஹ்வுடைய பேர். சலாமோடுன்னு அல்லாஹ் சலாமாகி அல்லாஹை பெற்றுக்கொண்டவர்களாக, ரசூலை பெற்றுக்கொண்டவர்களாக செல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அங்கே ஓதக்கூடிய மாணவர்கள், இன்னும் நம்முடைய எல்லா கல்வி நிறுவனங்களும் ஓதக்கூடிய மாணவர்கள், இன்னும் தமிழகமெங்கும் உலகமெங்கும் ஓதக்கூடிய மாணவர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர் உயிர் உடைமைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதிரின் தொந்தரவை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அனைத்து வியாதிகள், கொடிய வியாதிகள், விஷஜந்துகள், மேலும் எல்லா தொந்தரவு விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா மாணவர்களுக்கும் நீண்ட வயதையும் ஆஃபி சலாமத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. எந்த ஆஃபிய சலாமத்தோடு அவர்கள் இங்கே வந்தார்களோ அதை விட நன்கு ஆஃபி சலாமத்தோடு வீடு சென்று அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களை அல்லாஹ் அவர் தன் பொறுப்பிலே ஏற்றுக்கொள்வானாக. மதரசாக்கள் ஏற்பட ஆபத்துகளோடு அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக. மதரசாக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா போலீஸ், நீதிமன்றம் இவற்றை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அரசாங்க தொந்தரவுகள்ட்ட அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்தியாவில் அத்தனை மதரசாக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. எதிரிகளின் தொந்தரவு விட்டு அல்லாஹ் அதை காப்பானாக. அத்தனை மாணவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் மாணிக்கங்களாக, அவுலியாக்களாக அல்லாக்குவானாக. இங்கே வந்த மாணவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் நேசர்களாக திரும்பி செல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இல்மிலே அல்லாஹ் ஆர்வத்தை அதிகமாக்குவானாக. அல்லாஹ் அவர்கள் கற்ற கல்வி தானும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஓய்வு தரக்கூடிய ஒரு உஸ்தாதுமார்களையும் அல்லாஹ் தஆலா பொறுக்கி எடுத்துக்கொள்வானாக. இஹ்லாஸோடு ஓய்வு தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மனசாவுக்கு அல்லாஹ் மேலும் மேலும் வளர்ச்சியை தருவானாக. இன்னும் பிரம்மாண்டமான கட்டிடங்களை அல்லாஹ் உண்டாக்கி தருவானாக. கட்டிட வேலைகளை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி தருவானாக. இந்த மதரசாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் குடும்பத்தாரை எல்லாம் மன்னிப்பானாக. அவர்கள் செய்த உதவிக்கு ஒன்றுக்கு பல கோடியாக அல்லாஹ் திருப்பி தருவானாக. யாரெல்லாம் இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பொருளாக பணமாக தருகிறார்களோ, இனி தர இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிப்பானாங்க. உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாங்க. அவர்களையும் வாரிசுகளாக கியாம நாள் வரை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவருடைய பிள்ளைகளையும் அவுலியாக்களாக, இறைநேசர்களாக, ஆலிம்களாக, ஹாஃபிஸ்களாக, மார்க்க அறிஞர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. எந்த நன்மையான காரியங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களோ அத்தனையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எந்த தீமைகளை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தெரிந்தார்களோ அனைத்து விட்டும் அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبي المصطفى وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال النبي صلى الله عليه وسلم: كن عالما أو متعلما أو ساميا ولا تكن رابيا. அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் நம்ம இந்த காலை பொழுதில் அல்லாஹை விட்டு பேசவும், அல்லாஹை பற்றி புகழவும், அவனுடைய நல்லடியாருடைய குறிப்பாக துலபாக்குடைய இந்த மஜ்லிஸிலே நம்மளை அமரச் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவர்களை அரபியில் தாலிபீன்கள் சொல்வாங்க, துலபாக்கள்.
துலபாக்கள் என்ன தேடக்கூடியவர்கள். தாலிபுல் இல்முன்னு சொல்லலாம், தாலிபுல் அல்லாஹ். ஏனென்று சொன்னால் எல்மு இருக்கு, அது அல்லாட்டு தான். கொல் நம்மள் எல்மு இந்த எல்மு அல்லாட்டு. அப்போ யார்கிட்ட எல்மு இருக்கு அவனை தேடுறான். இங்கே தேடி வந்திருக்கிறது அல்லாவை தேடி வந்திருக்கு. அப்படி இந்த எல்மு பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கான். அவர்கள் எதை தேடி வந்தார்களோ அதை முழுமையாக அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மதரசாவை ஓதக்கூடிய மாணவர்கள் அனைவர்களுக்கும் எல்லா தந்தரும் புரிவானா. அன்பான மாணவர்களே, பாடம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரம் அதற்கு அவர்கள் நீண்ட முறையில் எல்லா விஷயங்களும் எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ் தாலா அப்படி பெரிய பதில். போன வருஷம் மதுரையில் ஒரு உலமாக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு 100 உலமாக்களுக்கு அவார்டு நம்ம கொடுத்தாங்க. அதில் மிஸ்கினையும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் இப்போ அங்கே ஒரு ஆளுமை சொன்னாங்க, நம்மெல்லாம் அடமாக்கள், நம்ம எல்மை பதிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஆளுங்களாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள்லாம் எத்தனை பேர் ஆளுங்கிட்டு ஒன்றா ரெண்டாக சொன்னாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. ஹஸரத் அவர்களுக்கு 6 பிள்ளைகள், 6 பிள்ளைகளும் ஆலிமுல் ஹாபிஸாக இருக்குது. அந்த பெரிய கூட்டத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. அது நமக்கு பெருமையாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பிள்ளைகள் ஆலிமுல் ஹாபிஸாக இருக்கும். எல்லோருமே தீனுடைய குடும்பத்தில் தீனுடைய வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு பெருமை நமக்கு இருக்கு. என்னுடைய கடைசி பையன் அப்துல் கரீம் வந்தார். நாம் அரசு பள்ளியில் இமாமாக இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தை அங்கே அவர் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் மாலத்தீவில் ஒருத்தர் அங்கே உள்ள மஹல்லாக்காரர் அங்கே இருக்கிறார். அவர் அங்கேருந்து டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போய் எங்கள் பிள்ளைக்கூடிய கல்யாணத்தில் நீங்கள் தான் அங்கே மாலத்தீவுக்கு தோசைன்னு கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு வந்தேன். அதே மாதிரி நேற்று பெங்களூரில் ஒரு கல்யாணம் இருக்குது, நீங்கள் தான் வந்து துவா செய்யணும்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. பல்லாத்தால் அந்த பிள்ளைகளை மற்றவர்களுக்கு துவா செய்வதற்காக தேர்ந்தெடுத்து கொண்டாங்கன்னு சொன்னால் நம்ம அந்த விஷயத்தில் எல்லாவுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டியவர்களாக இருந்திருக்கிறோம். ஆக துலபாக்களே, எல்லாத்துக்கும் தான் எலும்பு இருக்குன்னு நான் சொன்னேன். நம்ம அல்லாட்ட எலும்பு அல்லாவோட பொறுத்திருந்து பெறக்கூடியவர்களாக நாம் அவனுடனே அதிகமாக நம்முடைய காரியங்களை நேரங்களில் தொடர்பு வைத்துக் கொண்டவராக இருக்க வேண்டும். முடிந்தாலும் அரசாவோட வகுப்பு காலங்களில் தினான தொட்டு நீங்கிக்கணும். சொல்லாசன் சொன்னாங்க, மின் ஹொசுனி இஸ்லாமின் மரி அத்தருக்கும் ஆளாயாண்டி. மூணான மனிதனுடைய நட்புகள் உள்ளதாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை விட்டும் விலகிக் கொள்வது. இப்போ தேவையான இல்லாத விஷயங்களை விட்டும் நாம் நீங்கிக் கொண்டு நம்முடைய நேரங்கள் காலங்கள் அமானத். மாணவர்களுக்கும் சரி, உஸ்தாதுமார்களுக்கு இந்த மாணவர்கள் அமானத். மாணவர்கள் தானும் தன் கூட வாழக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு அமானத். இந்த மதரசாவும் அமானத். இது எல்லாம் அதுவும் அமானத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும். இதான் எல்லாத்தையும் மதிக்கணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும். அது போது மல்லா அதவளவு பல அயல்மளவு அதமில்லாட்ட எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அது விஷயம் அதபோல தான் அல்லாஹ் இந்த அந்தஸ்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஒசு இல்லாட்டி ஒசு செய்யறதுக்கு தண்ணி கிடைக்கலன்னா என்ன செய்யணும்? டைம் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா? யாராவது சொல்லுவீங்களா? ஒவ்வொன்றுக்கும் குரான் ஆயத்தில் ஒவ்வொன்றுக்கும்
தயமத்துடைய ஆயத்து உண்டு. இப்போ தயம அந்த ஆயத்து எப்போ அந்த சபபுன்னு சொல்லியன்னா யார் சொல்லுவீங்க? இந்த ஆயத்து இறங்கிறதுக்கு காரணம் என்ன? இது பார்த்து போனால் ஹாசிம் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய காதிமா இருந்தான். பேர் மறக்கிறேன், ஹாசிம் தான் சொல்லுவேன். அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா நேரத்திலும் காதிமாக இருப்பான். அவங்க பிரயாணத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒட்டகையில் அந்த ஒட்டகைக்கு மேலே 2 தொட்டி போடுவாங்க. அதில் உட்கார்ந்து போட்டுருவாங்க. அது அவங்க தான் போடுவாங்க. அதனால் சுண்ணா செல்லத்தவங்க பிறந்து புறப்பட்டு ஏறும்போது அந்த வேலை ஏறி வைக்கும்போது அது கம்ஃபர்டபுள் நல்லா இல்லை, கொஞ்சம் ஏறுமாறாக இருந்துச்சு. அவங்க கூப்பிட்டாங்க. நான் எப்பவும் போல இல்லையேன்னு கேட்டேன். யார் சொன்னால் இன்றைக்கி நான் போடலை. ஏன் நீங்கள் போடலை சொன்னால், எனக்கு இரவில் குளிப்பு கடமை ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த நிலையில் வந்து நான் உங்களுக்கு அந்த தொட்டியை எடுத்து அந்த ஒட்டகமாக போடுறதுக்கு குளிப்பு இல்லாத உதவு இல்லாமல் போடுறதுக்கு முடியல என்னால். அதை நான் அதை பேத பார்த்துருந்தேன். அதனால் நான் போடலை, வேற ஒரு வச்சு போடுறேன்னு சொன்னான். இப்போ இந்த ஒரு அதாவது மரக்கட்டாது, அது தூக்கி எடுத்து போடுறது தப்பில்லை. வசூலாக தொடரலாம், ஜாயிஸ் இருக்கு, தொடரலாம். இருந்தாலும் அவரை குளிக்க போய் அது குளிரான நேரத்தில் கடினமான குளிரில் குளிச்சுட்டு வர்றது கொஞ்சம் தாமதமாகிடுச்சுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை இருந்துச்சு. நீங்கள் என்ன செய்யுங்க இல்லைன்னு செய்துவோம், மற்ற எம்மோ செய்துச்சு, நீங்கள் தயவு செய்து கொள்ளுங்க, அதுக்கு சமமாகிடுன்னு சொன்னாங்க. அவருடைய அந்த அடம்புக்காரவா வேற ஒன்றும் செய்யலை. சொல்லாது போடக்கூடிய அந்த மரக்கட்டையை என்ன செய்யணும், எதுவும் இல்லாமல் தொடக்கூடாது, சொல்லாமல் தொடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ்தாலா அவங்க காரணமாக பூரா உம்மத்துக்கு அல்லாஹ்தாலா ரஹமத்தாக இருந்துச்சு. மாணவர்கள் தங்களுக்கு மத்தியில் அதுவு என்பதற்கு முக்கிய உஸ்தாத்மார் படிக்கிறது. மாணவர்களுக்கு ஒருத்தர் எல்லாம் வாங்க போங்க, படா போடான்னு கூப்பிடாம, சத்தமும் திட்டுக்கொள்ளாமல், அது இல்லாமல் ரொம்ப கண்ணியமாக மாணவர்களுக்கு காலத்தில் நடந்து கொள்வதற்கு ரொம்ப பெரிய விஷயம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பார்க்கிறோம், இங்கே எப்படி நடந்து கொண்டார்கள். நான் நீண்ட நேரம் பேசலை, இன்ஷால்லா இப்போ பாட ஆரம்பிக்கும் நேரம் ஆயிடுச்சு. மற்றவங்க வரைக்கும் முடிவுகளாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம மாணவருக்கு பருவ காலத்தில் நாம் அதவு நம்முடைய நேரம் தவறு செய்யக்கூடியவர்களாகவும் நாம் முதல்ல சொன்னது போல வீணான காரியங்களை விட்டு நீங்கி நம்முடைய நேரங்கள், நம்முடைய காலங்கள் அமானத்தாக இருக்கிறது. நமக்காக வேண்டிய மரசாவுடைய ஆசிரியர் மற்றவர்களும் எனக்கு ஒரு குடும்பம் நடத்துறது கஷ்டம். இத்தனை மாணவர்களுக்கும் அவர்களுக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு, நல்ல உணவுகள், நல்ல தீனிகள் எல்லாம் கொடுத்து அவர்களை இந்த ஆலய உஸ்தாதங்களுக்கு சம்பளங்களையும் கொடுத்து அவர்கள் நடத்துறது ஒரு பெரிய ஒரு வேலை. அல்லாஹ்தாலா இதெல்லாம் எல்லாம் நடத்தலாம். அல்லாஹ்தாலா இந்த மாதிரி கபூல் செய்தான் என்பதற்கு அதே பெரிய காரணம். எங்கேயும் போய் அவங்க கமிட்டி இல்லை, சந்தா இல்லை, அல்லாஹ்வே மினல்லாம் இந்த வருஷாவை அல்லாஹ் எடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ்வுடைய விவசாயம் நாம் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த பேருதவிகளை நன்றி உள்ளவர்களாக நம்முடைய நேரங்களை காலங்களை செலவு செய்கிறேன். அல்லாஹ்தாலா தௌஃபீக் செய்வார். மாணவர்கள் எல்லாம் பாதுகாப்பானாங்க, இல்லை ஆபத்து இருக்கும். ஆமீன் ஆமீன். போது முடிக்க எல்லாத்தையும் செய்வாங்க, பாதியில் போகாமல் முழுமையாக ஆலிம்களாக ஆபிசுகளாக சிறப்பாக தாங்களும் ஆவியினும் தன்னுடைய நண்பர்கள் தங்களைச் சேர்ந்தவர்களை எல்லாம் மரசாவரை கொண்டு வைத்து அவர்களையும் உலமாக்களாக, அதே போல் நீங்கள் ஆலிம்களாய் உங்களுடைய சந்ததிகளையும்
ஆலிம்களாக, அவர்களை ஹாபிஸ்களாக அவங்களுடைய பரம்பரையாக ஆலிம் மூலமாக அல்லாஹ் ஆக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் தருவானா. அல்லாஹ் நம் அனைவரையும் அரசாக ஓதக்கூடிய காலங்கள் நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உற்றார்களுக்கும் எல்லா விதமான நோய் நொடிகள் மற்ற எல்லா ஆபத்துகள் விபத்துகள் எல்லாத்தையும் விட்டு பாதுகாத்து நம்முடைய கல்விக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஆக்கி, அதே போல் இந்த அரசாவுக்கு உதவக்கூடியவர்கள் உஸ்தாதமார்கள் எல்லோருக்கும் முழு பாதுகாப்பையும் எல்லாம் கொடுத்து வானத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளை பூமியிலிருந்து வரக்கூடிய இன்னும் காவிர்கள் முஷரிக்கு முனாஃபிக்கீன்கள் இன்னும் என்ற எல்லா ஜீவஜந்துக்களுடைய தீங்களை விட்டு அல்லாஹ்தால முழுமையாக பாதுகாத்து சிறப்பான முறையில் தீனுடைய எளிமை கற்று மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்தால ஆக்கி வருகிறார். முதல்ல புகாரி ஷரீஃப் ஆரம்பிக்கிறாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ بسم ربك الذي بسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر ربي تمم بالخير. நான் வாசிக்கிறேன், நீ கேட்டு. قال الشيخ الإمام الحافظ أبو عبد محمد إسماعيل بن إبراهيم بن المغيرة البخاري رحمه الله. புகாரி கிதாப் ஷஹாசத்தால முதல் அந்தஸ்து பெறக்கூடியதான். அசஹுல் குதுபி பாதல் சஹீஹுல் புகாரி சொல்லுவோம். இவங்க பிறக்கும்போது கண்ணு தெரியாது, கூட பிறந்தான். அவங்க தாயுடைய துவாவினால அவங்களுக்கு 6 வயசுக்கு முன்னாடி கண்ணு வந்து அவங்க பெரிய இமாமாக மாறி பெற்றோருடைய துவாவின் காரணமாக. அதனால் ஒரு பெரிய முயற்சியில் அல்லாவது அவங்க ஹதீஸு செய்வதற்காக வேண்டி ஊராக சுத்தின சம்பவங்கள், அவங்க அந்த ஹதீஸுக்கான பாடுபட்டது எல்லாம் நீங்கள் உங்களுடைய சரித்திரத்தை படிச்சிங்கன்னா தெரியும். ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் வாசிச்சிரும். பாபு கைபக்கான பதவ் வஹீலார் சுரான் அல்லாஹ் அஸ்ஸவஜல் இன்னா வஹீனா இலைக்க கமா வஹீனா இலா நூஹ் வன்னபிய்யீன மின் பஅத். حدثنا الحميدي عبد الله بن الزبير قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الأنصاري قال أخبرني محمد بن إبراهيم تيمي أنه سمع علقمة بن وقاص الليثي يقول سمعت عمر بن الخطاب رضي الله تعالى على المنبر قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها وهجرته إلى ما هاجر إليه. கிதாப் ஹதீஸுடைய கிதாபுகள் எல்லாத்திலையுமே இந்த ஹதீஸை முதலாக கொண்டு வருவாங்க. இந்த ராவி சொல்கிறாங்க, ஹஜரத் முர்நாயம் அவர்கள் மெம்பருடைய குத்துபாவில் நின்று இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். நான் அதை கேட்டேன் என்று சொன்னாங்க.
அனல் மெம்பரி கால சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இன்னமல்ல அமாலு பின்னியாத், அமல்கள் சரியாவதெல்லாம் இன்னமா அர்ஃபாஸ் எஸ்ஸிஹுல் அமாலு பின்னியாத், நியத்துகளை கொண்டு. இன்னமாலிக்குள்ள பிரியமானா ஒவ்வொரு மனிதனுக்கும் எதை அவன் நாடுகிறானோ அதுதான் கிடைக்கும். அவன்கான ஹிஜ்ரத்து இலா துன்யா யுஸீபா, அவன் துன்யாவுக்காக வேண்டி போறானோ அதை பெற்றும். அவங்க எம்ராயத்தையும் எனக்கு அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டிட்டு ஒரு ஊரை விட்டு பிரயாணம் செய்தான். ஹிஜ்ரத்து இலாமா ஹஜ்ரி, அவன் எதற்காக வேண்டி போனானோ அதை பெற்றுக்கொள்வான். இப்போ நம்ம இனிமே எந்த நீயத்தில் பெற்றுக்கொள்கிறோமோ அதே அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நீயத்துக்கு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கம் நான் முதல்ல சொல்லும்போது இப்படி தயக்கத்தில் நம்ம அர்த்தவாமி அர்த்தோ அதே மாதிரி எல்மை படிப்பது கொண்டும் அல்லாஹ்வே அடையணும். இதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கு. அல்லாஹ்வுக்கு தௌஃபீக் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஃப்சீர் பைதாவி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தஃப்சீர் பைதாவி எடுக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஃபாத்திஹா மக்கியா வாயாத்துவா சபு ஆயாத். வதுசம்மா உம்முல் குர்ஆன் லிஅன்னஹா முஃபத்தஹத்துன் இதெல்லாம் என்ன பண்ணுறது மஃப்தஹுஹு வ மப்தஉஹு, முப்படி எழுத்தா இருக்கு. சரி, இப்போ அன்னஹா அஸ்லுஹு வ மன்ஷஹு, கண்ணாடி இருக்கா? சரி, இது உம்முல் குர்ஆன். இது சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் குர்ஆன் சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் விரிவுரைகள் பாடத்தை பார்த்துக்கலாம். சார் அடுத்த குழந்தை கொண்டாங்க. அடுத்த 6வது முறை கொண்டாங்க. அகாயித் நஸ்பி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில் முத்தவஹித் பிஜலாலி தாத்திஹி வ கமாலி சிஃபாத்திஹி அல் முத்தகத்திசு ஃபி நுஊத்தில் ஜபரூத்தி அன் ஷவாயிபி நக்ஸி வ சிமாத்திஹி வஸ்ஸலாத்து அலா நபியிஹி முஹம்மதின் அல் முஅய்யது பிசாத்தி ஹுஜஜிஹி வ வாலிஇ பையினாத்திஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹுதாத்து தரீகில் ஹக்கி வ ஹிமாத்திஹி. நல்லது. அடுத்தது முறை அஞ்சாவது தஃப்சீர். மூணாவது முறைவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ஜும்லத்துன் ஹபரிய்யத்துன் குஸித பிஹா ஸனாஉ அலல்லாஹி பிமதுமூனிஹா அலா அன்னஹு தஆலா மாலிகுன் பிஜமீஇல் ஹம்தி மினல் ஹல்கி அவ் முஸ்தஹிக்குன் லிஅன் யஹ்மதுஹு அல்லாஹு அலமுன் அலல் மஅபூதி பிஹக்கின். இன்ஷா அல்லாஹ் முடிச்சிட்டு பாடத்தை பார்த்துக்கோ. இன்ஷா அல்லாஹ் கொண்டா. அடுத்த 2வது முறை எத்தனை இருக்கா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலி முஹம்மதி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஹாதா கிதாபுன் முக்தஸருன் ஃபின் நஹ்வி ஜமஅத்து ஃபீஹி முஹிம்மாத்தின் நஹ்வி அலா தர்தீபில் காஃபியா பிஇபாரத்தின் வாலிஹத்தின் மா வலஇல் உன்வானி அலா ஹஸ்பில் அவ்ஹாஸ். அல்லாஹ் தஆலா கிதாப் முழுமையாக கற்றுக்கறிந்து இதாத்தினை முழுமையாக படித்து நஹ்வை சர்ஃபை வெற்றிகரமாக படித்து குர்ஆன் நேசி விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவோம். 1வது முறை மீசான். மீசான் கொடுமா.
ரம்ஜான் தான் கொடுக்கலையா, கிடைக்கலையா, இருக்கா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வ பஅத் ஃபஇன்னல் அஃஆல அலா அர்பஅத்தி அக்ஸாம். மாதின் மிஸ்லு ஃபஅல வ ضرب ومستقبل نحو يفعل ويضرب. وأمر مثل يفعل ويضرب. ونهي مثل لا تفعل ولا تضرب. الله تعالى முழுமையாக கட்டளையிடக்கூடிய பாக்கியத்தை நசிபார்கள். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم ربنا زدنا علما ربنا زدنا علما. رب اشرح لنا صدورنا ويسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وصحة لأبداننا يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحسن سهلا اذا شئت يا رب العالمين. اللهم انا نعوذ بك من علم لا ينفع وعمل لا يرفع وقلب لا يخشع ودعاء لا يسمع. يا الله இந்த மரசாவை கபூல் செய் யா அல்லாஹ். உலகத்திலே பெரிய மனசாக்கி வை யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சேவை உலகமெங்கும் செய்யக்கூடிய மனசாக்கி வை யா அல்லாஹ். கிளைகளை உலகமெங்கும் பரவ செய் யா அல்லாஹ். எப்படி திருக்கலிமாவுடைய கிளைகள் வானலாவ பரவும் சொன்னியோ அது மாதிரி வானலாவ பரவ செய் யா அல்லாஹ். திருக்கலிமாவுடைய வேரூண்டு இருக்குன்னு சொல்லி அது மாதிரி இந்த மனசாவை வேரூண்டு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். இந்த மனசால ஓதி கொடுக்க உஸ்தாதுமார்களுக்கும் மாணவர்களுக்கும் நடத்துபவர்களுக்கும் இஹ்லாஸக்கூடிய யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் பணம் சம்பாதிக்கவோ காசு பணத்துக்காக வேண்டிய பேர் புகழுக்காக வேண்டிய இல்லாமல் உனக்காகவும் உன்னுடைய ஒரு இலாவை பெறுவதற்காக வேண்டிய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டிய எல்லாய் களிமத்தில் மனசாவை நடப்பதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த மனசா உள்ளே கால் வைத்து விட்டார்கள் பரிபூர்ண அவுலியாக்களாக ஒரு நேசராக வெளியே செல்ல தௌஃபீக் செய் யா அல்லாஹ். இந்த மாணவர்கள் பரிபூர்ணம் ஓதி முடித்து வெளியே செல்ல தௌஃபீக் செய் யா அல்லாஹ். இந்த மாணவர்களை ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக்கி வை யா அல்லாஹ். ஒவ்வொரு மாணவரும் தானும் ஒழுக்கம் உள்ளவர்களா மற்றவருக்கும் ஒழுக்கத்தை கற்பிப்பவர்களாக்கி வை யா அல்லாஹ். இங்கே வந்த மாணவருடைய முழு ஆஃபியத்து சலாமத்தை நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ். இந்த வியாதியை விட்டு நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ். உடல்நல குறைவாக வீடு செல்வதற்கு பாதுகாத்துக்க யா அல்லாஹ். எல்லா ஆபத்தை விட்டு பாதுகாத்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் தீய மரணங்களை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாத்துக்க யா அல்லாஹ். குடும்பத்தாரையும் பாதுகாத்துக்க யா அல்லாஹ். விபத்துகளை விட்டு ஆக்சிடென்ட்களை விட்டும் கொடியவைகளை விட்டும் யா அல்லாஹ் ஆஸ்பத்திரிகளை விட்டும் மார்ச்சுவரியை விட்டும் எங்கள் எல்லாரும் நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ். ஆபரேஷன் தியேட்டரை விட்டும் ஆம்புலன்ஸை விட்டும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டும் நீதிமன்றத்தை விட்டு எங்கள் அனைவரை நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ். அரசாங்க தொந்தரவு விட்டு நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ். நிம்மதியாக வாழ்ந்து நிம்மதியாக உன்ட்டு வந்து சேர தௌஃபீக் செய் யா அல்லாஹ். பரேஷான்களை விட்டும் கவலைகளை விட்டு எங்களை பாதுகாத்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க இந்த மாணவர்களை உன்னுடைய பொறுப்பில் ஒப்படைச்சிட்டோம் யா அல்லாஹ். நீ தான் அல்லாஹ் கூட்டிகிட்டு வந்து ரப்பே சலாமத்தா வீட்டுக்கு நீயே கூட்டிகிட்டு போயிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவருடைய முழு பொறுப்பை ஒன்றை ஒப்படைச்சிட்டோம் யா அல்லாஹ். அஸ்தௌதிஉகுமுல்லாஹ் அல்லதி லா தலீஉ வதாயிஉ. யாரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் வீணாகாதோ அப்படிப்பட்ட அல்லாஹ் இடத்திலே ஒப்படைத்து விட்டேன். தவக்கல்து அலல்லாஹ். اللهم توكلت على الله وفوض امري الى الله ان الله بصير بالعباد. استودع الله نفسي واهلي ومالي واهل مدرستي. استودع الله دينكم وايمانكم وخواتيم اعمالكم. اللهم في حفظ الله وفي كنفه. اللهم احفظنا من بين يدينا ومن خلفنا وعن يميننا وعن شمالنا ومن فوقنا ونعوذ بعظمتك ان نغتال من تحتنا يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا زدنا ولا تنقصنا وأكرمنا ولا تهنا وأعطنا ولا تحرمنا وآثرنا ولا تؤثر علينا وارضنا وارض عنا برحمتك يا ربنا زدنا ولا تنقصنا. اللهم زدنا رحمتك وفضلك ولا تنقصنا وأكرمنا ولا تهنا وأعطنا ولا تحرمنا وآثرنا ولا تؤثر علينا وارضنا وارض عنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين سلما لأوليائك وحربا لأعدائك. نحب بحبك الناس ونعادي بعداوتك من خالفك من خلقك يا أرحم الراحمين. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذو القوة المتين ويا راحم
யாரும் யாரெல்லாம் இந்த மனசாவுடைய எல்லா ஆபத்துட்டு பாதுகாத்துக்கியா, அரசாங்கம் தொந்தரவு விட்டு பாதுகாத்துக்கியா, யாரெல்லாம் இந்த மனசாவுக்கு யாரெல்லாம் உதவி சொல்லலாம் மன்னிச்சிருயா, பொறாமை விட்டு பாதுகாத்துக்கியா, எங்களையும் மனசாவிலும் கன்னியர்கள் விட்டு பாதுகாத்துக்கியா, யாரெல்லாம் எல்லா ஆபத்து விட்டு நீ பாதுகாத்துக்கியா, இன்னும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து இங்கே ஓத தௌஃபீக் செய்யா, யாரெல்லாம் இவருடைய நீ பொறுப்பேற்றுக்கொள்ளியா, இவங்க எல்முக்கு நீ பொறுப்பேற்றுக்கியா, இவங்க ஒழுக்கத்துக்கு நீ பொறுப்பேற்றுக்கியா, யாரெல்லாம் தீன துனியாவுடைய எல்மை கொண்டு அவங்களை அலங்கரிச்சிருயா, மாணவர் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வழிகாட்டிகள் ஆக்கி வையா, இவருடைய துனியாவுடைய செல்வங்களை அதிகப்படுத்தியா, ஆகிரத்துடைய செல்வங்களை அதிகப்படுத்தியா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ஆமீன். ربنا تقبل منا انك انت تب علينا يا ربنا انك انت ஆமீன் اللهم يسر لنا امورنا كلها يا رب العالمين. ஆமீன். اللهم اقبلنا انبياء الأعداء والأمراض والرزق برحمتك يا رب العالمين. وفوض أمري إلى الله، وفوض أمري إلى الله، وفوض أمري إلى الله، إن الله بصير بالعباد. آمين يا رب بالمصطفى والمقدس اصلح لنا ما مضى يا واسع. آمين. وصل يا رب يا النبي محمد وآله وصحبه أجمعين. الحمد لله. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பேரின்பமெஞ்ஞான வீடு, இது பேரின்பமெஞ்ஞான வீடு, தேடி நீ ஓடிவா, தேடி நீ ஓடிவா, இது இறை நேசர் வாழ்கின்ற நாடு, இது பேரின்பமெஞ்ஞான வீடு, இது பேரின்பமெஞ்ஞான வீடு. இங்கு வலிமார்கள் பெரியோர்கள் கூட்டம், இங்கு வலிமார்கள் பெரியோர்கள் கூட்டம், அண்ணல் நபி நாயகம் அண்ணல் நபி நாயகம் சொல்லில் உருவான தெய்வீக தோட்டம், அண்ணல் நபி நாயகம் சொல்லில் உருவான தெய்வீக தோட்டம், இங்கு மலர்கின்ற மறைஞான பூக்கள், இங்கு மலர்கின்ற மறைஞான பூக்கள், அங்கு தேன் வாங்கியே தம்மான்மாவின் பசி தீரும் மீக்கள், இது பேரின்பமெஞ்ஞான வீடு, இது பேரின்பமெஞ்ஞான வீடு. இங்கு அல்லாஹ்வின் திருக்காட்சி தெரியும், இங்கு அல்லாஹ்வின் திருக்காட்சி தெரியும், அந்த திருக்காட்சியில் அந்த திருக்காட்சியில் உன்னிலை என்ன தெளிவாக புரியும், இந்த பொய் வாழ்வு தானாக அழியும், இந்த பொய் வாழ்வு தானாக அழியும், புதுமை வாழ்க்கையை காட்டும் கதவொன்று உனக்காக திறக்கும், இது பேரின்பமெஞ்ஞான வீடு, இது பேரின்பமெஞ்ஞான வீடு, இது இறைஞானம் பரிமாறும் நேரம், இது இறைஞானம் பரிமாறும் நேரம், இந்த நேரத்திலே பல இதயங்கள் பறிபோக நேரும், இந்த நேரத்திலே
பல இதயங்கள் பறிபோக நேரும். எங்கள் குருநாதர் அருள் கண்கள் நோக்கும். எங்கள் குருநாதர் அருள் கண்கள் நோக்கும். அந்த அருள் பார்வையே அந்த அருள் பார்வையே எங்கள் ஆன்மாவை ஹக்கோடு சேர்க்கும். அந்த அருள் பார்வையே எம் ஆன்மாவை ஹக்கோடு சேர்க்கும். இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. தேடி நீ ஓடிவா, தேடி நீ ஓடிவா. இது இறை நேசர் வாழ்கின்ற நாடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களின் புனிதமிக்க கரம் பிடிக்கும் பாக்கியம் தந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவினுடைய கருணை நம்மையெல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய காலையிலிருந்து இரவு வரை 24 மணி நேரமும் காலல்லா கால ரசூலுல்லா, அல்லாஹ் சொல்கிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த திரு வார்த்தைகளை மட்டுமே புழங்கக்கூடிய இந்த புனிதமிக்க மதரசாவிலே பாடம் ஆரம்ப விழாவிலே கலந்து கொள்ள வைத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, எத்தனையோ சபைகள் இருக்கின்றன. அந்த சபைகளினுடைய நோக்கங்கள் வேறாக இருக்கும். ஆனால் இந்த சபையினுடைய நோக்கமே என்னவென்று பார்த்தால் பாடங்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி போதிக்கக்கூடிய அந்த பாடங்களை துவக்கி வைக்கக்கூடிய விழாவிலே நாம் கலந்திருக்கிறோம். ஏன் இந்த சபையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுடைய அருளை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சபையிலே அனைவர்களும் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய அருளை பரிபூரணமாக பெற அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஷேகநாயகம் ஒரு ஹதீஸை கூறி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கம்மா, ஒவ்வொரு நபர்களும் வாழ்க்கையிலே செழுமை வர வேண்டும், சந்தோஷம் மகிழ்ச்சி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நபர்களும் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிறு வயதிலிருந்தே வெளிநாடுகள் எல்லாம் சென்று மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டு பிரிந்து கஷ்டப்பட்டு இரவும் பகலும் அங்கே வெளிநாட்டிலே சென்றாலும் கூட ஒழுங்கான முறையில் உணவு கூட உண்ண முடியாமல் அவ்வளவு சிரமங்களுக்கு மேலே சிரமங்களை மேற்கொண்டு வாழ்க்கையில் செழிப்பு வர வேண்டும் என்பதற்காக பாடுபடுறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், நல்லரல்லாஹு இம்ரான், அல்லாஹு தாலா ஒரு நபரினுடைய வாழ்க்கையிலே செழிப்பை அல்லாஹு தாலா உண்டு பண்ணுகிறான். வாழ்க்கையில் வசந்தத்தை சந்தோஷத்தை அல்லாஹு தாலா தருகிறான். யாருக்கு தெரியுமா? சமிஅ மின்னி மகாலத்தன், எம்மிடமிருந்தும் ஒரு வார்த்தையை அவர் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல்லை அவர் கேட்டு வாஹா, அதை அவர் பாதுகாத்து மனனம் செய்து அத்தாஹா கமா சமிஅ, எவ்வாறு அவர்கள் கேட்டார்களோ அதே போன்று அதை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி கொடுக்குறாங்க. யார் கேரண்டி கொடுக்குறா? வல்லாஹு முஅத்தி வ அனல் காசிம், அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், நான் தான் பங்கு வைக்கக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொன்னார்களே,
நமக்கு பெற்றோரை பங்கு வைத்த, நமக்கு இந்த ஹயாத்தை பங்கு வைத்த, நமக்கு இல்மை பங்கு வைத்த, நம்முடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் நமக்கு பங்கு வைக்கக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் செழிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானாருடைய சொற்களை நாமும் கேட்டு அதை பிறர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அந்த சேவைக்காகத்தான் இந்த மாணவ கண்மணிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்ப அன்பானவர்களே, தங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் செழுமை வர வேண்டும், சந்தோஷம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ பெரும் பெரும் பட்டப்படிப்பு படித்தவர்களாகவோ ஆக்கினால் வீட்டில் கஷ்டம் தீர்ந்துவிடும், மகிழ்ச்சிகள் வந்துவிடும் என்று நாம் எண்ணுவது என்பது தவறான, நம்முடைய சிற்றறிவுக்கு வரக்கூடிய தவறான கருத்து. பெருமானார் கொடுக்கக்கூடிய கேரண்டி என்ன? நம்முடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்று தானும் அதை கற்று பிறர்களுக்கும் அதை போதிப்பார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக செழிப்பு இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில் சொன்னாங்க, 2 சகோதரர்கள் இருக்கிறார். அதுல ஒரு நபர் என்ன செய்கிறார்? வியாபாரத்திற்கு செல்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். இன்னொரு சகோதரர் பெருமானாரிடத்திலே வந்து அமர்ந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக உட்கார்ந்துடுறாங்க. ஆனால் பெரியவருக்கு மனசுல ஒரு கவலை, என்னது நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம், சம்பாதிக்க போறோம், தம்பி வந்து பெருமானார்கிட்ட போய் உட்காந்துக்கிறாங்களே சொகுசா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். அந்த விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் அந்த நபர் என்ன செஞ்சாங்க? முறையிட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅல்லக துர்ஸகு பிஹி, அவருடைய பரக்கத்துல, தம்பி இங்க பாருப்பா, இவர் என்னிடத்திலே வந்து அமர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அமர்ந்து கொள்கிறார் அல்லவா, இந்த பரக்கத்தில் தான் உங்களுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்க் வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்ம குடும்பத்துல கஷ்டமா இருக்கு, பையனை வேலைக்கு விட்டா கூட ஒரு 5000 10,000 சம்பாதிப்பான். ஆனாலும் நம்ம கஷ்டத்தையும் நாம் மேற்கொண்டு பரவாயில்ல என் புள்ள மார்க்கத்தை தெரிஞ்சுக்க வேண்டும் என்பதாக நம்ம அனுப்பி வைக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த மாணவர் இங்கே அமர்ந்து கல்வி பயின்று 5 வேளை தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏழ்மை நிலை மாறுவதற்கும் கஷ்ட நிலை மாறுவதற்கும் அதுதான் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம். அல்லாஹ் தஆலா நம்முடைய மாணவ கண்மணிகளை எல்லாம் பரிபூரணமாக ஓதி முடிக்கக்கூடியவர்களாக, ஓதும் காலகட்டத்தில் உடல் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ எந்த ரீதியிலும் அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் ஏற்படாமல் பரிபூர்ணமாக மார்க்கத்தை கற்று அறிந்து ஜய்யிதான தரமான ஆலிம்களாக, ஹாஃபில்களாக, ஆரிஃபீன்களாக இங்கிருந்து வெளியேறி மார்க்க சேவையிலே தொடர்ந்து இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அவர்களை அனுப்பிய பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவித சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.